லாக்அப் மரணம் தொடர்பாக டிஜிபி பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. இளைஞர் அஜித்குமார் மரணம் தொடர்பாக மேஜிஸ்ட்ரேட் விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அஜித்தின் பிரேத பரிசோதனை அறிக்கையை மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனை முதல்வர் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், அஜித்தை ஏன் வெளியே வைத்து விசாரணை செய்தீர்கள், காவல் நிலையத்தில் வைத்து ஏன் விசாரிக்கவில்லை என்றும் நீதிபதிகள் பல கேள்விகளை முன்னெழுப்பியுள்ளனர். மாவட்ட நீதிபதி தலைமையில் நீதி விசாரணை நடத்த உத்தரவிட நேரிடும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ரஃபீக் ராஜா. உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி பல கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக டிஜிபி மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் போன்ற பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்கள் என்ன? நிச்சயமாக சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் காளியம்மன் கோவிலில் கடந்த 27ஆம் தேதி 2 பெண்கள் சாமி தரிசனத்திற்கு சென்றுள்ளனர். அவர்கள் அங்கு பணியில் இருந்த கோவிலுடைய காவலர் அஜித்குமாரிடம் தன்னுடைய 4 சக்கர வாகனத்தை வாகன நிறுத்தத்தில் நிறுத்துவதற்காக தனது சாவியை ஒப்படைத்து சென்றுள்ளனர். பின்னர் திரும்பி வந்து பார்த்தபோதுதான் நகைகள், அந்த காரில் இருந்த நகைகள் மாயமாகி உள்ளது. இது சம்பந்தமாக உடனடியாக காவல்துறைக்கு அந்த 2 பெண்களும் உடனடியாக புகார் செய்துள்ளனர். புகாரின் அடிப்படையில் தான் அஜித்குமார் மற்றும் அஜித்குமாருடைய நண்பர்களை அழைத்து காவலர்கள் விசாரணை செய்து வந்துள்ளனர். இந்த விசாரணையின் போது சிறப்பு படைக்கு இந்த வழக்கு என்பது மாற்றப்பட்டுள்ளது. அதாவது சிவகங்கை மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் சிறப்பு படைக்கு இந்த மாற்றப்பட்டுள்ளது. அங்கு விரைந்து வந்த சிறப்பு படையினர் அந்த அஜித்குமார் மற்றும் அவரது நண்பர்களை பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தியுள்ளனர். விசாரணையின் அடிப்படையில் கொடூரமான தாக்குதலிலும் ஈடுபட்டுள்ளனர். இதில் அஜித்குமார் படுகாயங்களுடன் இறந்து விடுகிறார். இந்த வழக்கு தான் தற்போது மிகவும் பரபரப்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சென்று கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த வழக்கு விசாரணையை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும். உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை குழு அமைக்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் தான் தற்போது வழக்கு விசாரணை என்று நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக அரசு தரப்பில் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அஜ்மல் கான் ஆஜராகி தவறு செய்த அதிகாரிகள் மீது அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து வருகின்றது. இந்த வழக்கில் காவலர்கள் கைது செய்யப்பட்டு தற்போது நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். அது மட்டுமல்லாமல் அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தற்போது இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். வழக்கும் சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது என்று தகவல் தெரிவித்தனர். ஆனால் எதிர்த்தரப்பு வாதத்தின் போது கடுமையான காவல்துறை மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. குறிப்பாக நகை காணாமல் போனது சம்பந்தமாக இதுவரை எந்த வழக்குகளும் பதிவு செய்யவில்லை. வழக்கு பதிவு செய்யாமல் யாருடைய உத்தரவின் பேரில் சிறப்பு படை இந்த வழக்கை விசாரணை செய்தது. இவர்கள் காவல் நிலையத்திற்கே அழைத்துச் செல்லாமல் குற்றவாளிகளை அடித்து விசாரணை செய்துள்ளனர். அதன் அடிப்படையிலே காவலர் இறந்துள்ளார். எனவே இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்ற கடுமையான வாதத்தை வைத்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் தற்போது பல்வேறு கேள்விகளை தொடர்ந்து எழுப்பி வருகின்றனர். குறிப்பாக சாதாரண ஒரு திருட்டு வழக்கை யாருடைய உத்தரவின் பேரில் சிறப்பு படை விசாரணைக்கு மாற்றினீர்கள், அது சம்பந்தமாக நகை காணாமல் போன சம்பந்தமாக ஏன் இதுவரை வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்ற பல்வேறு கேள்விகளை தொடர்ந்து எழுப்பி வருகின்றனர். குறிப்பாக 3 விடயங்களுக்கு நீதிபதிகள் பதிலளிக்க தமிழ்நாடு காவல்துறை தலைவருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளனர். குறிப்பாக வழக்கு பதிவு செய்யாதது ஏன், நகை மாயமான குறித்து வழக்கு பதிவு செய்ய யாருடைய உத்தரவில் இந்த வழக்கு சிறப்பு பிரிவுக்கு மாற்றப்பட்டது, ஏன் முறையான வழக்கு விசாரணை நடத்தவில்லை என்பது குறித்து டிஜிபி பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் நீதிபதி தற்போது மதுரையில் உள்ள அரசு ராஜாஜி மருத்துவனுடைய டீம் அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவும் பிறப்பித்துள்ளார். மேலும் மாஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உத்தரவுக்கு தற்போது உத்தரவு பிறப்பிக்க நேரிடும். எனவே இந்த வழக்கில் மக்களுக்கு சாதகமாக அரசு செயல்பட வேண்டும் என்ற பல்வேறு கருத்துக்களையும் தற்போது தெரிவித்து வருகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.